மணிக்கணக்காக மாணவர்களுக்கு அதுவும் பள்ளி ஆய்வின் போது பேசி பேசி தன்னை வளர்த்து கொண்டவர். ஆனால் இன்றைக்கி ரொம்ப குறைவாக பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கள் பள்ளியிலே வந்து சார் பேசுகிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. சார் சொன்னாங்க, 2 டிஓவையும் நாளைக்கு காலையில் இட்டுக்கிட்டு நான் வந்துடுறேன் என்கிற உத்தரவாதத்தை எனக்கு அன்பால் தெரிவித்தார்கள். அதுபடியே செஞ்சாங்க. சார் அவர்களுக்கு உள்ளம் கனிந்த நன்றியை பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய மாவட்டத்திற்கு மாவட்ட கல்வி அலுவலராக வர இருக்கிறவரும் தற்பொழுது பயிற்சி மாவட்ட கல்வி அலுவலராக இருக்கிற அன்பிற்குரிய அம்மா அவர்கள் எங்கள் அன்பு குழந்தைகளை வாழ்த்தி இந்த மன்றம் செழிக்க வாழ்த்துறை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும், செஞ்சிக்கோட்டை தொல்லியல் மன்ற நிறுவனர் திரு லெனின் அவர்களுக்கும், மாவட்ட வணிக சங்க செயலர் திரு கண்ணன் அவர்களுக்கும், நம்முடைய பள்ளி துணை ஆய்வாளர் அவர்களுக்கும், இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களையாக உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் நேற்று ஒரு ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு சிஓவோட போயிருந்தேன். ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு போகும்போது சாருக்கு ஃபோன் பண்ணி அந்த இன்ஸ்பெக்ஷன் பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி உங்கள் பள்ளியை சொல்லி இந்த ஸ்கூலில் வந்து ஒரு தொல்லியல் பாதுகாப்பு மற்றும் தொடக்க விழா இருக்குமா, நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. எந்த ஸ்கூல் அப்படின்னும் போது பெண்ணாகர் அப்படின்னும் போது எனக்கு உங்கள் தலைமை ஆசிரியர், இதுக்கு முன்னாடியே நான் பல தடவை அவங்கள பார்த்துருக்கேன். அவர் வந்து அவருடைய பள்ளியை பற்றி சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் வரணும், நான் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் உண்மையாலுமே நான் இங்கே சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வருவேன்னு நினச்சேன். என் மனசுக்குள்ளே இந்த பள்ளி இருந்துச்சு, உங்கள் ஸ்கூலில் வரணும் அப்படின்றது எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு. இவங்க சொன்னதும் கண்டிப்பாக நான் வரணுமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக நீங்கள் வரணும் மேடம் அப்படின்னாரு. சரி, நம்ம இன்னைக்கு போகிறோம். இன்னைக்கு எவ்வளோ பெரிய ரவுண்டு விழுப்புரம் மாவட்டத்தை, கள்ளக்குறிச்சியில் ஒரு வேலை, அதை முடிச்சுட்டு திருவண்ணாமலை பக்கமாக வந்து கண்டிப்பாக இதை பார்த்து இருந்துருக்கணும். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்தது எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு ஆர்வம், எவ்வளவு மணி நேரங்கள் இதற்காக வந்து நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. இதை வந்து கண்டிப்பாக நான் வரேன்னா மிஸ் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து இந்த ஐயா அவர்கள் அந்த காயின்ஸ் கலெக்ஷன் எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. ஒரு சில இடத்துல நான் அதை பார்த்துருந்துருக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு இந்த பழமையான இந்த இதெல்லாம் அதனால தான் நான் கேட்டேன், தொட்டு பார்க்கலாமான்னு. எல்லா எக்ஸிபிஷன்லையும் நாங்கள் தொடர்றதுக்கு அனுமதி கிடையாது. அந்த தொட்டு பார்க்குற அந்த என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ரியலி கிரேட். ஐ தேங்க்யூ ஃபார் தட் சார். உங்கள் 2 பேருக்குமே நான் அதுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. இன்றைக்கி நான் வரும்பொழுது என்னுடைய குரூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பேசும்போது இன்றைக்கி ஸ்பெஷல் டே என்னென்னா, இந்த போஸ்ட்டுக்கு இப்போ சார் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, மாவட்ட கல்வி அலுவலர் இந்த போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு சென்ற ஆண்டு இந்த நாளில் எனக்கு இன்டர்வியூ நடந்தது. டிஎன்பிஎஸ்சி சேர்மன் போர்டில் நடந்தது இன்டர்வியூ. அதை வந்து நாங்கள் நினைவு கூறுவோம். வரும்பொழுதே வாட்ஸ்அப்பில் இப்படிலாம் இருந்துச்சு, அந்த நினைவுகளை ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் அந்த இன்டர்வியூஸ்லாம் தனக்கு என்ன தான் தெரிஞ்சாலும் அடுத்தவங்க கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வாங்கணும். அப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னது, உன்னை எதிர இருக்கிறவங்க, உன்னை இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு உன்னை பற்றி தெரியாது. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீ உன்னுடைய திறமைகள் அத்தனையும் வெளிப்படும் விதமாக உன்னுடைய பதில் இருக்கணும் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு எனக்கு ஹிண்ட் கொடுத்தாங்க. அதை பற்றி நான் சிந்திச்சுட்டு ஒரு மார்க் இன்டர்வியூன்னு ஒன்று அட்டன் பண்ணணும். பண்ணாதான் நமக்கு வந்து அந்த தைரியம் வரும். இதுக்குன்னு சென்னை போய் ஒரு கோச்சிங் சென்டரில் போயிட்டு அந்த மார்க் இன்டர்வியூனா முன்னாடி மாடல் மாதிரி. அப்போ அங்கே போயிட்டு அந்த மார்க் இன்டர்வியூவில் அவங்க என்ன ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா,
அதை சார்ந்து எல்லா பதிலையும் சொல்லிடுவேன் நான். திருப்பி அவங்களால அந்த அடுத்த கேள்விக்கே போக முடியாது. அப்புறம் நான் சொன்ன பதிலேருந்து தான் அவங்க எடுக்கணும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த ஃபீல்டில் கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த இறக்கிடணும். அந்த மாதிரி இருக்கும் அந்த இன்டர்வியூ. எதுக்கு நான் எந்த இடத்துல அதை ஞாபகமாக சொல்கிறேன்னா, உங்கள் ஹெட் மாஸ்டர் எனக்கு வந்து ஒரு சில நிமிடங்கள் தான் பேசினாலும் அப்படியே லிஸ்ட்டு போடுவார். எங்கள் ஸ்கூலில் வந்தீங்கன்னா ட்ரஸ்ட்டில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, எங்களில் நீங்கள் தொல்பொருள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை என்னால் அப்படியே ஒரு செகண்ட் நின்று கேட்டுகிட்டே இருப்போம். அது அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ எனக்கு வந்து அந்த இன்டர்வியூ ஞாபகம் தான் வரும். அந்த ஒரு நிமிஷம் கேப்பில் உங்கள் ஸ்கூல், உங்கள் டீச்சர்ஸ், அவருடைய ஹிஸ்ட்ரியை எனக்கு சொல்லிடுவார். அதுதான் என் மனசில் இருந்தது. சரி நம்ம வந்து இந்த பள்ளியை வரணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அதை வந்து மாணவர்கள் மரியாதை செலுத்தும், அது ரொம்ப எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் இம்ப்ரெஸ்ட். அதை கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும். பெரியவர்களை வணங்குதல், அதில் தாங்க வணக்கம் பணிவில் தாங்க உயர்வே தொடங்கும். அதை சொல்லிக் கொடுக்குற உங்களுடைய பள்ளி என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராவர்ப் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். பி த பெஸ்ட் ஆர் be with the best. Be the best or be with the best. நம்ம சிறந்த இடத்துக்கு சிறந்த ஆளா இருக்கணும் இல்லையா? யார் அந்த இடத்துல அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எப்பயுமே ஃபர்ஸ்டா இருக்க அந்த be the பெஸ்டா இருக்க தான் நானும் ட்ரை பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நான். அந்த ஒரு 3 மாசமா என்னுடைய இயல்பு ரொம்ப ஃபேஸே அப்படியே ஸ்மைலிங்காக இருக்கும். முன்னாடி இருந்த சிஓவும் சொல்கிறாரு, இல்லை என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க, உன்னுடைய இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு கூட உன்னுடைய இயல்பே மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஜாலியாக ஃப்ரீயாக அப்படியே சிரிச்சுட்டே இருக்கலாம், அந்த போஸ்ட்டில் உட்காரும் போது உனக்கு தெரியும் அப்படின்வாங்க. ஆனால் இப்படி ஒரு பள்ளி, இது போன்ற பள்ளிகளை நாம பார்க்கும்போது உண்மையுமே நான் வந்து எனக்கு இப்பலாக நான் இப்போ இங்கே வந்ததுலேருந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த பிள்ளைங்க பேசினாங்க பாருங்க, அது 1 minute ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். அந்த 1 minute ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டாபிக் செலக்ட் பண்ண ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதை ட்ரெயின் அப் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் சொன்ன அந்த மாணவிகள் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஹிஸ்ட்ரி இன்னைக்கு ஏற்ற டாபிக், ஆக்சுவலாக இந்த மாதிரி டாபிக்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேசுவேன். என்ன டாப்பிக்கோ ப்ரிசைஸாக ஷார்ட்டாக முடிச்சிருவேன். ஆனால் உங்களை பார்க்கும்போது இவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பல டைமென்ஷனில் இருக்கிறீங்க. அதனால பல விதமாக பேச வேண்டியதாக இருக்குது. இந்த டைம் கூட எனக்கு பத்தாது போல. எனவே உங்களை மாதிரி நான் ஒரே ஒரு நிமிஷம் கதை உங்களுக்கு, பசங்களுடைய மீட்டிங்கிறதுனால ஒரு கதையோட தான் நான் முடிப்பேன். சுனிதா வில்லியம்ஸ், வீனஸ் வில்லியம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாதவங்க? ஓகே. அதில் இன்னொன்று மாற்றி கேட்குறேன். சுனிதா வில்லியம்ஸ் சொல்லிடுங்க. செரீனா வில்லியம்ஸ், வீனஸ் வில்லியம்ஸ், இவங்க 2 பேர் படிச்சு. ஏன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க. டென்னிஸ் செரீனா அண்ட் வீனஸ், இந்த 2 பேர் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நீக்ரோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 38 ஏஜ் இருக்கும். ஆனால் இப்பயும் அவங்க நிறைய பட்டங்கள் வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்க. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஒரு நாள் ஒரு இந்த மாதிரி டென்னிஸ் விளையாட்டுக்கு, அவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த டென்னிஸ் விளையாடுற கோர்ட்டுக்கு போறாரு. ஏன்னா அவங்க பாஸ் வந்து அதை பார்த்து ரசிக்கிறாரு. உடனே ஒரு ஃபோன் வரவே அந்த பாஸ் போயிடுறாரு. இது என்னன்னு கவனிச்சு வைங்க இந்த ஸ்கோர் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். வில்லியம்ஸ்க்கு அது அந்த விளையாட்டே தெரியாது, என்ன அது இதுன்னே தெரியாது டென்னிஸை பற்றி. அவர் வாட்டு பார்த்துட்டு இருந்தாரு, அடிச்சுட்டே இருந்தாங்க. சரி வேலை முடிஞ்சிச்சு, ப்ரைஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது யாரோ ஒருத்தர் ப்ரைஸ் வாங்குறாரு, $1 மில்லியன். இல்லையோ நம்ம தான் தப்பாக கேட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பேப்பரை வாங்கி பார்க்குறாரு. அவ்வளோ $1 மில்லியன் அதுக்கு பரிசு. ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸ் கேம்.
உடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறார், நாம் வந்து பெண் பிள்ளைகள் ஒருத்தர் இல்லை 2 பேரை பெற்றெடுக்கிறோம், அவங்கள நம்ம இந்த மாதிரி டென்னிஸ் வீராங்கனை ஆக்கணும்.